வணக்கம் நண்பர்களே, சுபயோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு வருஷத்துல சில நாட்கள் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த நாட்கள்ல நாம செய்யற சின்ன சின்ன வழிபாடுகள் கூட நமக்கு பெரிய அளவுல நன்மைகளையும் புண்ணியத்தையும் தரும்னு நம்மளோட முன்னோர்கள் காலம் காலமா நம்பிட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்த அதிர்ஷ்டமான நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு, இல்லாட்டி ஆடி 18ன்னு கூட சொல்லலாம். 2026 இந்த ஆடிப்பெருக்கு என்னைக்கு வருது, எந்த நேரத்துல சாமி கும்பிட்டா நல்லது, தாலி கயிறு மாத்தக்கூடிய சரியான நல்ல நேரம் எது, அன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கினா வீட்டுல செல்வம் பெருகும், திருமணமான பெண்கள் என்ன செய்யணும், திருமணம் ஆகாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆத்தங்கரைக்கு போக முடியலன்னா எளிய முறையில எப்படி பூஜை பண்றது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எந்த தானம் பண்ணா அதிக பலன் கிடைக்கும், இந்த மாதிரி உங்களோட மனசுல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் ரொம்பவே தெளிவான முழுமையான பதில தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல ஆடி பெருக்குனா என்னன்றதை பார்க்கலாம். தமிழர்களோட பாரம்பரியத்துல இயற்கைக்கும் நீர்நிலைகளுக்கும் நன்றி செலுத்துற மிக முக்கியமான பண்டிகையில ஒண்ணுதான் இந்த ஆடிப்பெருக்கு. பெருக்கு அப்படின்னாலே பெருகுகிறது, வளர்கிறது, செழிப்பு, நிறைவுன்னு அர்த்தம். மழை நல்லா பெய்யுது, ஆறுகள்ல தண்ணி நிரம்பி நிலமெல்லாம் வளமாகி விவசாயம் செழிச்சு மனுஷங்களோட வாழ்க்கையும் எந்த குறையும் இல்லாம வளமா இருக்கணும் அப்படின்ற உயரிய எண்ணத்துலதான் இந்த திருநாளை நம்மளோட முன்னோர்கள் வந்து உருவாக்கினாங்க. குறிப்பா காவேரி நதியை தாயா பாவித்து கும்பிடுற வழக்கம் தமிழ்நாட்டுல பல ஆயிரம் வருஷங்களா இருக்கு. பொதுவா மழை காலம் அப்படின்றதால நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி வழியிற காலம், தண்ணிக்கு நன்றி செலுத்துற விழாவா இதை நாம வந்து கொண்டாடுறோம். இது வெறும் சாதாரண பண்டிகை மட்டும் இல்லைங்க. இயற்கை, நீர், நிலம், நாம சாப்பிடுற உணவு, செல்வம், நம்ம குடும்பம்னு எல்லாத்துக்கும் நன்றி சொல்ற ஒரு அழகான ஆன்மீக நாள் இது. சரி, ஆடி மாசத்துக்கு ஏன் இவ்வளோ சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடி மாசம் முழுசுமே சக்தி வழிபாட்டிற்கு, அதாவது அம்மன் வழிபாட்டிற்கு ரொம்பவே உகந்தது. மாரியம்மன், காளியம்மன், துர்க்கை, பராசக்தி, காவேரி தாயின்னு அம்மன் வடிவங்களை இந்த மாசத்துல கும்பிட்டா மன அமைதியும் குடும்பத்துல நிம்மதியும் தெய்வ அருளும் கண்டிப்பா கிடைக்கும்னு பல தலைமுறையா நம்பப்படுது. சித்தர்களும் ஆன்மீக பெரியோர்களும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆடி மாசத்துல இயற்கையோட ஆற்றலும் பிரபஞ்ச சக்தியும் அதிகமா இருக்கும்னு குறிப்பிடுறாங்க. அதனாலதான் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை, ஆடி கிருத்திகை, ஆடி பூரம்னு எல்லா நாட்களுமே சிறப்பா கொண்டாட்டம் பெறுது. இதுல ஆடி 18க்கு ஒரு தனி சிறப்பே இருக்குங்க. நம்மள பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், ஏன் ஆடி மாசத்துல 18வது நாள் மட்டும் இவ்வளோ முக்கியமா கருதப்படுது அப்படின்னு. இதுக்கு காரணம் நம்மளோட விவசாய மரபு தான். ஆறுகள்ல புது வெள்ளம் பெருக்கெடுத்து வந்து வயல்களுக்கு தண்ணி பாயிற காலமா இந்த நாள் இருந்துச்சு. தண்ணி இல்லைன்னா உயிர்கள் இல்லை, விவசாயமும் இல்லை, உணவும் இல்லை. அதனாலதான் நீரே தெய்வம் அப்படின்ற உணர்வோட ஆறுகளுக்கு நன்றி செலுத்த தொடங்கினாங்க. இந்த நாள்ல குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிடுறது, விதவிதமான உணவுகளை சமைச்சு பகிர்ந்து சாப்பிடுறது, தானம் பண்றது, பெண்களுக்கு மங்கள பொருட்களை கொடுக்கறதுன்னு அன்பையும் நன்றியையும் வளர்க்குற அருமையான பழக்கங்கள் உருவாச்சு. நதி எப்படி ஓடிட்டே இருந்தா சுத்தமா இருக்குமோ அதே போல நம்மளோட வாழ்க்கையிலையும் அன்பு, கருணை, உதவி பண்ற குணம், நல்ல எண்ணங்கள் தொடர்ந்து பெருகிட்டே இருக்கணும்ன்றதுதான் இதோட ஆழமான ஆன்மீக பாடம். சரி, இப்போ 2026 ஆடி பெருக்கு எப்போ வருது, எந்த நேரத்துல பூஜை செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். 2026 ஆடி மாதம் 18ஆம் நாள், அதாவது ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ஆடி பெருக்கு கொண்டாட்டம் வருது. திங்கட்கிழமை சோமவாரம் அம்மனுக்கும் சிவனுக்கும் ரொம்ப விசேஷமான நாள். அதிலும் ஆடி 18 சேர்ந்து வர்றது ரொம்பவே சிறப்பு. காலையில வழிபாட்டு நேரம்னு பார்த்தீங்கன்னா, சுபஹோரை காலையில 6 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும். முதலாவது இந்த சுப ஓரை வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க 6 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் காலையில, அதிகாலையில. அடுத்த நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மணிலிருந்து 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், லாப ஹோரையா வந்து இருக்கு. அடுத்ததான் நல்ல நேரம், 3வது நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்துல, மாலை 5 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் சந்தியா வந்தன நேரம் சொல்லுவாங்க. மகாலட்சுமி மற்றும் காவேரி தாய்க்கு தீபம் ஏற்றுறதுக்கு சிறந்த நேரம் இது. இந்த 3 நேரங்களை நீங்க வந்து சுவாமிக்கு பூஜை பண்றதுக்கான, வீட்டுல பூஜை பண்றதுக்கான நேரங்களா நீங்க வந்து எடுத்துக்கலாம். குறிப்பா இதுல ராகு காலத்துல மட்டும், ராகு காலம், யமகண்டம், இந்த 2 நேரங்களை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நல்ல நேரங்கள்ல பூஜையை நீங்க வந்து அமைதியா செய்யலாம். ராகு காலம் பாத்தீங்கன்னா 7:30 9 மணி வரைக்கும் இருக்கு. யமகண்டம் பாத்தீங்கன்னா 10:30 12 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்தை மட்டும் நீங்க வந்து தவிர்த்துட்டா
ரொம்பவே நல்லது. சரி, தாலி கயிறு மாற்றக்கூடிய அதிர்ஷ்டமான நல்ல நேரம் என்ன அப்படின்னு பெண்கள் கேட்பீங்க. நிறைய பெண்கள் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வியே தாலி கயிறு எந்த நேரத்தில் மாற்றலாம். 2026 ஆடி 18 அன்னைக்கு தாலி கயிறு மாற்றுறதுக்கான சிறப்பான நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலையில் 6 மணிலேருந்து 7:15 மணி வரைக்கும் அமிர்த யோகம் பொருந்திய நல்ல நேரம் இது. ஸோ இந்த நேரத்தில் 6 மணிலேருந்து 7:15 7:15 வரைக்கும் அதிகாலையில் அமிர்த யோகத்தில் நீங்கள் வந்து தாலி கயிறு மாற்றிக்கலாம். இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னா அதே காலை நேரத்தில் 9:15 10:15 மணிக்குள்ளே நீங்கள் தாலி கயிறு வந்து மாற்றிக்கலாம். 2 நேரங்களில் நீங்கள் வந்து இந்த தாலி கயிறு மாற்றிக்கலாம். 2மே காலை நேரத்தில் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேயே சீக்கிரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சுக்கோங்க. வாசலை நல்லா பெருக்கி தண்ணி தெளித்து பச்சரிசி மாவால் அழகான கோலம் போடுங்க. கோலத்தோட நடுவில் மஞ்சள் குங்குமம் வச்சு 2 பக்கமும் அகல் விளக்கு ஏற்றி வைங்க. வீட்டு வாசல்ல மாவிலை தோரணம் கட்டுறது வீட்டுக்குள்ள நல்ல அதிர்வலைகளையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொண்டு வரும். ஸோ பூஜை அறையை தொடச்சி சாமி படங்களுக்கு பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணி தயாராக வச்சுக்கோங்க. சரி, இப்போ கலசம் தயாரிக்கிற எளிமையான முறை என்னன்னு பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வீட்டில் கலசம் வச்சு கும்பிடுறது ரொம்பவே விசேஷம். ஒரு செம்பு இல்லாட்டி வந்து பித்தளை இல்லாட்டி வந்து வெள்ளி சொம்பு எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான தண்ணி நிரப்பி கொஞ்சமாக மஞ்சத்தூள், பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஒரே ஒரு நாணயம், ஒரு காயின் இருந்தால் அதில் வந்து போடுங்க. சொம்போட விளிம்பில் மாவிலைகளை வச்சு நடுவில் மஞ்சள் பூசின தேங்காயை வைங்க. தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு பூச்சரம் சுற்றி அலங்காரம் பண்ணுங்க. இந்த கலசம் தான் காவேரி தாயாவும் மகாலட்சுமியாவும் பாவிக்கப்படுது. சரி, பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள், குங்குமம், சந்தனம், வெத்தலை பாக்கு, தேங்காய், பூ, பழம், வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக அகல் விளக்கு, நல்லெண்ணெய், அடுத்தது பார்த்திங்கன்னா நெய், ஊதுபத்தி, கற்பூரம், பச்சரிசி, வெல்லம், மஞ்சள், கிழங்கு, புது தாலி கயிறு, அது கூடவே வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. பூஜை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் விநாயகரை தான் கும்பிடணும். பிள்ளையாரை மனசில் நினச்சி கும்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி மற்றும் காவேரி தாரியை நினச்சி தீபம் ஏற்றுங்க. இப்படி ஒவ்வொன்றா அப்படியே வந்து ஆரம்பிங்க. பூஜை செய்யும்போது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக, அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓம் காவேரி தாயே நமக அப்படின்ற எளிய மந்திரங்களை மன ஒருமையோடு சொல்கிறதே போதுமானது. இப்போ இந்த ஆடி 18 அன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கினா வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதாக மஞ்சள் கிழங்கு இல்லாட்டி மஞ்சள் தூள் வந்து நம்ம வாங்கிக்கலாம். மங்களத்தோட அடையாளமாக ஆரோக்கியத்துக்கும் சுபிட்சக்கும் பெருகிறதுக்காக மஞ்சள் வந்து வாங்கிக்கலாம். 2வதாக குங்குமம் வந்து மகாலட்சுமியோட அருள் பூரணமாக கிடைக்குங்க. 3வதாக கல்லுப்பு, மகாலட்சுமியின் அம்சம் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் பெறுகிறதுக்கு கல்லுப்பு வாங்கிக்கோங்க. 4வதாக பச்சரிசி, அன்னபூரணியின் அருள் வீட்டில் உணவுக்கு எப்பவுமே குறைவு வரக்கூடாது, அதுக்காக நம்ம வந்து பச்சரிசி வாங்கி வச்சுக்கலாம். 5வதாக வெல்லம், வாழ்க்கையில் கசப்புகள் நீங்கி இனிமை பெருகும். 6வதாக பார்த்தீங்கன்னா பருப்பு மற்றும் தானியங்கள், வீட்டில் தானிய லட்சுமி நிலச்சி இருப்பாங்க. ஸோ உங்களால் வாங்க முடிஞ்ச பருப்பு தானியங்களை வாங்கிக்கலாம். பருப்பு வந்து பொதுவாகவே வந்து லட்சுமி கடாட்சம் பெருகுன்னுவாங்க. ஸோ உங்களால் என்ன தானியங்கள் பருப்பு வகைகள் வாங்க முடியுமோ அன்றைக்கி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். 7வதாக பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு, புது அகல் விளக்கு வாங்கி ஏற்றுனா வீட்டில் இருக்கிற இருள் நீங்கி ஒளி வீசும். ஸோ முடிஞ்சவங்க புதுசாக அகல் விளக்கு வாங்கி ஏற்றுங்க, இல்லைனா வீட்டில் இருக்க விளக்கு வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். 8வதாக நாணயம் பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, உங்கள் வசதிக்கேற்ப ஒரு சின்ன வெள்ளி நாணயமோ இல்லாட்டி வந்து ஒரு சாதாரண நாணயமோ, இல்லை வந்து தங்கம் வாங்க முடியலைன்னா கூட பரவாயில்ல, கல் உப்பு மஞ்சள் வாங்கினாலே கூட தங்கத்துக்கு இணையான பலன் வந்து கிடைக்கும். தங்கம் வெளியில தான் நாணயங்கள் வாங்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. தங்கம் வாங்க முடியலன்னா கூட பரவாயில்ல, கல்லுப்பு மஞ்சள் இதெல்லாம் வாங்கினாலே தங்கத்துக்கு இணையான பலன்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். 9வதாக பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு, அது கூடவே பூக்கள், இறை வழிபாட்டுக்கு நல்ல ஒரு நிறைவை தரும், நல்ல மங்களகரமான ஒரு சக்தியை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ வெற்றிலை பாக்கு, பூ இதெல்லாம் வாங்கிக்கோங்க. 10வதாக பார்த்தீங்கன்னா புதுசாக தாலி கயிறு, திருமணமான பெண்கள் வந்து புது தாலி கயிறு வாங்கி பூஜையில் கண்டிப்பாக வைக்கணும். சரி, தாலி கயிறு மாற்ற சரியான வழிமுறை என்னன்னு பார்க்கலாம்.
புதுசாக வாங்கின அந்த தாலி கயிற்றுல கொஞ்சமாக மஞ்சள் பூசி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பூஜை அறையில் வச்சு தீபாராதனை காட்டி மகாலட்சுமியை வேண்டிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுப நேரத்தில் காலையில் சுபஹோரையில் 6லேருந்து 7:15க்கு, அப்படி இல்லாட்டி 9:15லேருந்து 10:15க்கு, காலையில் தான் இந்த 2 நேரமுமே சொல்கிறேன், மாலை நேரம் கிடையாது. காலையில் 6லேருந்து 7:15, அப்படி இல்லைன்னா 9:15லேருந்து 10:15 இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்டேயோ இல்லாட்டி கணவர்கிட்டயோ ஆசீர்வாதம் வாங்கிட்டு பழைய தாலி கயிற்றை மாற்றிட்டு புதுசாக கயிறை வந்து கட்டிக்கோங்க. மாற்றின பிறகு அம்மனுக்கு தீபம் காட்டி நமஸ்காரம் பண்ணுங்க. தாலி கயிறு மாற்றிட்ட பிறகு நீங்கள் அம்மனுக்கு வந்து தீபம் காட்டி பூஜை பண்ணிடுங்க. திருமணம் ஆகாத பெண்களும் ஆண்களும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாத பெண்கள் அம்மனுக்கு அன்னைக்கு மஞ்சள், பூ, எலுமிச்சம்பழம் சமர்ப்பிச்சுட்டு நல்ல குணமுள்ள வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. ஆண்கள் வந்து இந்த நாளில் குடும்ப நிம்மதி, தொழில் வளர்ச்சி, கடன் சுமை குறையணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு இறைவனை வழிபடலாம். ஆடி பெருக்குன்றது பெண்கள் மட்டும் பண்றது இல்லைங்க, குடும்பமே சேர்ந்து கொண்டாடுற திருநாள் தான். சரி, இன்னைக்கு செய்ய வேண்டிய நைவேத்தியம் என்ன, ஆத்தங்கரைக்கு போக முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வீட்டில் விதவிதமான கலவை சாதங்கள் செய்கிறது வழக்கம். எலுமிச்சை சாதம், புளியோதரை, தேங்காய் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், வெல்லம் போட்ட சாதம், ஒரு 5 வகை சாதமோ இல்லாட்டி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கலவை சாதம் செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க. 1 செஞ்சாலும் அது உங்களோட விருப்பம் தான், 3 செஞ்சாலும் சரி அது உங்களோட விருப்பம் தான், இல்லை 5 வகை சாதம் செஞ்சாலும் உங்களோட விருப்பம் தான். அப்புறம் குடும்பத்தோடு சேர்ந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆத்தங்கரைக்கு போக முடியலன்னா என்ன பண்ணலாம்? நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் இது. எங்கள் ஊரில் ஆறே இல்லை, வெளிநாட்டில் இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. கவலையே படாதீங்க. ஒரு செம்பில் சுத்தமான தண்ணி எடுத்து அதை காவேரி நதியாக பாவிச்சு பூஜை அறையில் வச்சு கும்பிடுங்க. அப்புறம் அந்த தண்ணியை உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்த்துட்டு இருக்க செடி கொடிகளுக்கு வந்து ஊற்றிடலாம். இறைவன் வந்து நம்மளோட பக்தியையும் தூய்மையான மனசையும் தான் பார்க்குறாரே தவிர நாம் இருக்கிற இடத்த கிடையாது. சரி, இந்த ஆடி 18 அன்னைக்கு செய்ய வேண்டிய தானங்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த நாளில் பண்ணுற தானத்துக்கு பல மடங்கு புண்ணியங்கள் உண்டு. அன்னதானம் வந்து ஃபஸ்ட்டு செய்யுங்க. பசிச்சவங்களுக்கு உணவு கொடுங்க. அரிசி பருப்பு தானம் பண்ணலாம். ஏழை பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல் வாங்கி நம்ம வந்து கொடுக்கலாம். மாணவர்களுக்கு நோட்டு, பேனா வாங்கி தர்றது ரொம்பவே சிறப்பானது. பசுமாடுகளுக்கு முடிஞ்ச அகத்திக்கீரை, பழங்கள் வாங்கி தரலாம். பறவைகளுக்கு தண்ணியும் தானமும் வைக்கிறதுமே ரொம்ப 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 சிறப்பானது. இன்னைக்கு தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, வீட்டில் தேவையில்லாமல் கோவப்படுறது, வாக்குவாதம் பண்ணுறது, இதெல்லாம் தவிர்த்துட்டு யாரையும் மனசு கஷ்டப்படுற மாதிரி வார்த்தைகளால் பேசாமல் விட்டுருங்க, பேசாதீங்க. சமைச்ச உணவை எந்த காரணத்தை கொண்டும் வீணாக்காதீங்க. அசுத்தமான சூழ்நிலை இல்லாமல் வீட்டை தூய்மையாக வச்சுக்கோங்க. ஆடிப்பெருக்கோட பலன்கள் பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மனசார கும்பிடும்போது குடும்பத்தில் பிரிவுகள் நீங்கி ஒற்றுமை அதிகமாகும் அப்படின்னு நம்பப்படுது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிற முடக்கங்கள் நீங்கி லாபம் பெருகும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வீட்டில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும். ஸோ வந்து பூஜை முடிஞ்சதும் குடும்பத்தோடு சேர்ந்து கையெடுத்து சாமியை கும்பிட்டுட்டு இந்த எளிய பிரார்த்தனையை சொல்லுங்க. அம்மா மகாலட்சுமி தாயே, காவேரி அன்னையே, எங்கள் வீட்டில் உணவுக்கும் ஆரோக்கியத்திற்கும் அன்பிற்கும் நிம்மதிக்கும் என்னைக்கும் குறைவு வராமல் காப்பாத்துங்க. எங்கள் குடும்பத்தில் ஒத்துமை நிலைச்சிருக்கட்டும். எங்கள் குழந்தைகள் நல்ல அறிவோடும் பண்போடும் வளரட்டும். நாங்கள் செய்கிற உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கட்டும். யாருக்கும் தீமை நினைக்காத நல்ல மனசு எங்களுக்கு கொடுங்க. உலகத்தில் மழை நல்லா பெய்து விவசாயம் நல்லா செழித்து எல்லா உயிர்களும் சந்தோஷமாக வாழ உங்களோட அருளை தாங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. நண்பர்களே, ஆடிப்பெருக்கு அப்படின்றது வெறும் பொருட்கள் வாங்குற நாள் மட்டும் இல்லைங்க. நமக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்ற ஒரு அழகான நாள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களோட நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பயன்பட மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வருகின்ற ஆடிப்பெருக்கு உங்களோட வாழ்க்கையில முழுசுமே சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் அளவற்ற செல்வத்தையும் கொண்டு வர இறைவனை மனசார பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் என் இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.